இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, ஜான் சீனா இந்த ரெசில்மேனியாவில் புதுசாக ஒரு ஃபினிஷரை கொண்டு வர போகிறான்ற மாதிரி இப்போ ரூமர் போயிட்டு இருக்கு. அதை பற்றி என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ஜான் சீனா vs கோடி ரோட்ஸ்ன்ற மேட்ச் ரெசில்மேனியாவில் பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. கோடி ரோட்ஸ் எப்படி ஒவ்வொரு ரெசில்மேனியாவிலையும் பயங்கரமான மூமெண்ட் கொடுத்துருக்காரு. ரெசில்மேனியா மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் வந்து ஒரு ரெஸ்லரை ஜெயிக்க முடியலைன்னா எப்படி பண்ணுவார், கோடி கட்டர் போட்டு ஜெயிக்க முடியலன்னா தொடர்ச்சியாக கோடி கட்டர் 1 அல்லது 2 அல்லது 3வது முறை கூட போடுவார். லாஸ்ட் ரெசில்மேனியாவில் ரோமன் ரிங்ஸுக்கு தொடர்ச்சியாக 3வது கோடி கட்டர் போட்டு தான் ஜெயிச்சாரு. அதே போல் தொடர்ச்சியாக போடும்போது அந்த மாதிரி ஃபினிஷரை கோடி ரோட்ஸ் வச்சிருக்கும் போது ஜான் சீனா தன்னோட நியூ ஃபினிஷரை கொண்டு வர போறாருன்ற மாதிரி இப்போ ரூமர் வந்துகிட்டு இருக்கு. அதனால தான் ஜான் சீனா ஏன் நியூ ஃபினிஷர் கொண்டு வர போறாருன்னு கேட்டீங்கன்னா, கோடி ரோட்ஸ் 3 கோடி கட்டர் போட்டு தோக்கடிக்க முயற்சி பண்ணுவாரு. அதனால அதுக்கு ஈக்குவல் ஆப்போனண்டா டஃபஸ்ட் மூமெண்டா கொண்டு வரலான்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதனால நீங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஜான் சீனா ஏஐ போடுவாரு. அது மட்டும் இல்லாம அதுல தோக்கடிக்க முடியலன்னா டாப் ரோப்ல ஏஐ அங்கிருந்து தூக்கி போடுவாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஜான் சீனா இந்த டாப் ரோப்பில் போடுற ஏஏ அதாவது ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மூமெண்ட்டு கூட எல்லாருக்கும் தெரிஞ்ச மூமெண்ட்டு தான். ஆனால் அதை விட ஒரு பயங்கரமான மூமெண்ட்டை கொண்டு வரணும், ஃபினிஷரை கொண்டு வரணுன்ற மாதிரி இப்போதைக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ஜான் சீனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது ஜான் சீனா ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடியே ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு சில ஃபினிஷரை வச்சு யூஸ் பண்ணியிருப்பார். அதாவது 6th மூவ் ஆஃப் டூம் அப்படின்ற ஒரு ஃபினிஷரை வச்சு யூஸ் பண்ணியிருப்பார். அதாவது கையை எக்ஸ் மாதிரி வச்சு பவராக இப்படி ஒரு அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபினிஷர் வச்சிருப்பாரு. அந்த ஃபினிஷர் தான் ஜான் சீனா அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டாரு. மீண்டும் ஜான் சீனா அந்த ஃபினிஷரை கொண்டு வரலான்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அந்த ஃபினிஷரை வச்சு இப்போ வந்து கோடி ரோட்ஸை முடிக்க முயற்சி பண்ணார். ஏன்னா ஹீல் டர்ன் பண்ணும்போது அந்த மூமெண்ட் போடும்போது ஃபேஸ் ரியாக்ஷனை பயங்கரமாக காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி சோலோசிக்காவுக்கு தன்னோட வந்து தம் ஃபினிஷர், அதாவது ஒமேகா போடுற தம் ஃபினிஷர் சோலோசிக்கா போடுறாரோ, அதே போல ஜான் சீனா இந்த வந்து 6th மூவ் ஆஃப் டூம்ன்ற ஃபினிஷரை பேரை மாற்றி புதுசாக கொஞ்சம் பவராக கொண்டு வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் அந்த ஃபினிஷரை ஜான் சீனா எப்படி உபயோகிப்பாருன்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த 6th மூவ் ஆஃப் டூம்ன்ற ஃபினிஷரை அது பேரை மாற்றி புதுசாக கொண்டு வந்து அந்த மூமெண்ட்டில் ஒரு பஞ்சு மாதிரி வச்சு ஒரு அட்டாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே நேரத்தில் வந்து ஜான் சீனா அப்படியே தூக்கி ஏஐ போடுவார், அதாவது ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை போடுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இந்த ஃபினிஷர் பயங்கரமாக இருக்க போது 2 ஃபினிஷர் சேர்த்து போட்டு ஜான் சீனா கோடி ரோட்ஸை பின் பண்ணி வின் பண்ண முயற்சி பண்ணலான்ற மாதிரி இப்போ போயிட்டு இருக்க ரூமர்ஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.